வணக்கம். புடலங்காயில் பால் கறி நான் எந்த அளவில் என்னென்ன பொருட்கள் சேர்த்து சமைத்த நான்ன்றதை பதிவு செய்திருக்கிறேன். 600 கிராமுக்கும் கொஞ்சம் கூடுதலாகவே இருந்தது புடலங்காய்ன்ற அந்த மேல் பகுதியில் இருக்கிற சுரண்டி எடுத்துட்டு முழுசாக கழுவி அளவான சின்ன துண்டுகளாக நான் வெட்டி எடுத்திருக்கிறேன். உங்களுக்கு விரும்பின வடிவத்தில் நீங்கள் வெட்டி எடுக்கலாம். தேவையான அளவு எண்ணெய் விட்டு சூடாக்கியிருக்கிறேன். நான் நல்லெண்ணெய்த்தான் பாவிச்சிருக்கிறேன். எண்ணெய் சூடாகியதும் 1/4 தேக்கரண்டி கடுகு, 1/2 தேக்கரண்டி பெருஞ்சீரகம் ரெண்டும் பொரிப்பட்டு வந்ததும் ஒரு பெரிய வெங்காயம் சின்னதாக வெட்டி சேர்த்துருக்கிறேன். வெங்காயத்தை கொஞ்ச நேரம் வதங்க விட்டுருக்கிறேன். இந்த கறிக்கு நீங்கள் சின்ன வெங்காயம் சேர்த்து பால் கறி சமைச்சிங்களா அது இன்னும் நல்ல சுவையாக இருக்கும். வெங்காயம் ஓரளவு வதங்கி வந்ததும் 7 பச்சை மிளகாய் எடுத்திருக்கிறேன். 5 வெள்ளுள்ளி, தேவையான அளவு கறிவேப்பிலை சேர்த்து நன்றாக கலந்து வெங்காயம் ஓரளவு பொன்னிறமாக வரும் வரைக்கும் பொரிய விட வேணும். உரைப்பு குறைவாக சாப்பிட்ற நீங்கள் பச்சை மிளகாய் உங்களோட அளவுக்கு நீங்கள் சேர்த்து கொள்ளலாம். எங்களுக்கு பால் கறிக்கு கொஞ்சம் உரைப்பாக இருக்கிறது விருப்பம். இந்த பச்சை மிளகாய் நல்ல உரைப்பான மிளகாய் நான் அதிகமாக சேர்த்துருக்கிறேன். வெங்காயம் ஓரளவு பொன்னிறமாக வந்ததும் வெட்டி வச்சிருக்கிற புடலங்காய், 1/4 தேக்கரண்டி மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்து நன்றாக கலந்து அடுப்பை நல்லா குறைவாக விட்டு மூடி போட்டு 6 நிமிடம் அவிய விட்டுருக்கிறேன். இந்த காய் அவியறதுக்கு நான் தண்ணி எதுவும் சேர்க்கையில் அந்த நீராவியிலேயே அவிய விட்டேன். நான் உடனே தேங்காய் துருவி பால் எடுத்து சமைக்கிறேனுங்களா கட்டிப்பாலை எடுத்து வச்சுட்டு பிறகு எடுக்கிற தண்ணி பாலில் கொஞ்சமாக புடலங்காயோட சேர்த்து அவிய விட்டிங்களா அந்த கறி இன்னும் நல்ல சுவையாக இருக்கும். இந்த கறிக்கு தேங்காய் பாலுக்கு நான் 2.5 மேசைக்கரண்டி தேங்காய் பால் பவுடர், 1/2 கப் மெல்லிய சூடான தண்ணீர் சேர்த்து தேங்காய் பால் செய்தெடுத்திருக்கிறேன். 6 நிமிடத்துக்கு பிறகு புடலங்காய் நல்லா அவிஞ்சு வந்துட்டுது. இந்த புடலங்காய் நல்லா அவியோணும் மட்டும் இல்லை, இந்த புடலங்காயில் பச்சையாக சம்பல் செய்து கூட சாப்பிட்லாம், அதுவும் நல்லா இருக்கும். பால் கறிக்கு மச்சம் சேர்த்து சமைக்கிறது உங்களுக்கு விருப்பம் வேண்டாம், சின்ன இறால் கருவாடு, நெத்தலி கருவாடு சேர்த்து பால் கறி சமைச்சிங்களா நல்லா இருக்கும். கரைத்து வச்சிருக்கிற தேங்காய் பாலையும் சேர்த்து நன்றாக கலந்து 2 நிமிடம் அவிய விட்டுருக்கிறேன். புடலங்காயில் குழம்பும் சமைக்கலாம், அதுவும் நல்லா இருக்கும். இந்த பால் கறி மீன் குழம்பு சாப்பாடு, மரக்கறி சாப்பாடு, மற்றது தனியாக ரொட்டி சப்பாத்தியோடு சேர்த்து சாப்பிடவும் நல்லா இருக்கும். 2 நிமிடத்துக்கு பிறகு நல்ல சுவையான புடலங்காய் பால் கறி தயாராகிட்டுது. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு பரிமாறலாம். இந்த செய்முறை பிடிச்சிருந்தால் நீங்களும் செய்து பாருங்கள். நன்றி.